ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டோம். சரியான பனி மார்னிங். அப்படியே வாக்கிங் போகலான்னு கிளம்பிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட் சைடோட வியூ பாருங்கள் எவ்வளோ பனி இருக்குன்னு. ஏன்னா இப்போ டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு பொங்கல் வருது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதிகமான பனி பார்க்குறீங்க இல்லைங்களா. இப்போ என்ன 6:45 ஆகும், அவ்வளோதான். 6:45 7 மணி ஆகும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா பயங்கரமான பனி காய்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுலேருந்து மெயின் ரோடு போயிட்டுருக்கோம். நானும் நம்ம ஃப்ரெண்டும். அவன் பார்த்திங்கன்னா வேலைக்கு கிளம்பிட்டான். இவ்வளோ நேரத்துக்கே போனால் தான் அவனுக்கு பஸ்ஸு பிடிக்க முடியும்னு சொல்லிவிட்டு அவனை போய் அப்படியே நம்ம ட்ராப் பண்ணிட்டு ஒரு டீயை போடலாம் காய்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். மார்னிங் ஒரு டீ ரெகுலராக ரூமில் இருந்தால் வர காப்பி குடிப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ அடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்தோம். பார்த்திங்கன்னா இதுதான் ரயில்வே கேட்டு. பனி பார்க்குறீங்க இல்லைங்களா, ஏகபோகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7:40 சம்திங் ஆகும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரயில் வரப்போகுது. அந்த ரயிலை பார்க்கலாம் வாங்க. தெரியுது இல்லைங்களா, வந்துடுச்சு கரெக்டாக. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி ரயில்வே கேட் போட்டே இருப்பாங்க. இந்த ஒரே ஒரு ரோட்டில் ஒசூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டிராஃபிக் ஆகுன்னு சொல்லிட்டு. சரியான குளிர், ஒன்றும் முடியல காய்ஸ். இது வந்து பெங்களூருக்கு போகிற ட்ரெயின் டைரெக்டாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. ஒரு வழியாக போயிடுச்சு. நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் இதே ட்ராக்கில் நம்ம ரூமுக்கு ஷார்ட் ரூட்டில் போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றிட்டு போகணும். மெயின் ரோட்டில் போனால், இந்த ரூட்டில் போனால் நம்ம ஷார்ட் ரூட்டில் போயிடுவோம். 5 மினிட்ஸ் தான் இப்படி போனால். இப்போ பார்க்குற இல்லைங்களா, இங்கேருந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் ரயில்வே கேட்டில். ஓவரால் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் மழை பெய்யறதுனால இன்னும் இங்கே குளிராக இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. ஏன்னு உங்களுக்கு நான் போக போக வீடியோவில் சொல்கிறேங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒசூரில் சேஞ்சை நிறைய பண்ணுறாங்க, ரோடு போடுறாங்க, அதனால் நிறைய மரம் வெட்டுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய கிளைமேட் சேஞ்சு கொஞ்சம் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு இந்த டைமு. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் நம்ம பேபி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம் வேலைக்கு. பார்த்திங்கன்னா இந்த ஈஸி ரிங் ரோடு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரோடு போடுற ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் உங்களுக்கோசரம் மார்னிங் காமிக்கிறேன். ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாமந்தி சொல்லுவாங்க இது பேர். மார்னிங் பார்த்திங்கன்னா அப்படியே வந்தேன். இதோட வாசனையே வேறு லெவல். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஏக்கர் ஆக்க மாட்டேங்குது. ஃபுல்லாக பூத்து குலுங்குது. இன்னும் பார்த்திங்கன்னா அறுவடைக்கான ஏற்ற மாதிரி இல்லை. இப்போ தான் கொஞ்சம் பூத்துருக்கு ஓரளவுக்கு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நேர்த்தியாக போட்டிருக்காங்க. இங்கே ஒசூர்னால் என்ன ஃபேமஸ்னால் ஃப்ளவர்ஸ் தான். பார்த்தாலே தெரியும். இனிமேல் வீடியோவில் நம்ம இது மாதிரி ஃப்ளவர்ஸை நிறைய பார்க்க போகிறோம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரோஜா செடி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொதல் தடவை அறுவடை பண்ணிட்டு 2வது தடவை அதையே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மருந்து வச்சுருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நேர்த்தியாக இருக்குது, லைனாக இருக்குது பாருங்கள். கீழே கீரை அந்த புல் செடி எல்லாம் பிடுங்கிட்டு சூப்பராக இருக்குது காய். நான் கிழங்கொட்டை தோட்டம் உங்களுக்கு தான் கேட்டாங்க, இல்லைன்ட்டாங்க. மேபி பூவாக இருக்கும்போது நம்ம என்ன போய் பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிற வழி தான் பார்க்குறோம். இவங்க இப்போ தான் நோடினாங்க. 2வது நாளே பார்த்திங்கன்னா ஜல்லி கொட்டிட்டாங்க. கொட்டி ஓரளவுக்கு பெண்டு அடிச்சிட்டாங்க. இது இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நியூவாக போட்டது, அதாவது புதுசாக குழி நோண்டி போட்டது. இப்போ நல்லா இருக்குது ரோடு. இதை பார்த்திங்கன்னா இவங்களும் இப்போ எடுத்துகிட்டு நோண்டிட்டு வராங்க. கூடி சீக்கிரம் போட்டால் பெட்டராக இருக்கும் காய்ஸ். ஏன்னா இந்த இடத்துல ஆக்சிடெண்ட் நிறைய ஆகுது. பைபாஸ் அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 9 o'clock ஆக போகுது.
பார்க்குறீங்களா வியூ எப்படி இருக்குன்ட்டுன்னு. கணக்கே இல்லாமல் வருவாங்க பாருங்கள். அந்த சைடு போகிறோம், இந்த சைடு நானும் போகிறோம், நடுவில் வராங்க. இதனால் மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட்டும் அதிகமாகுது. நாம் பாருங்கள் தட்டி கூட தாண்டலை, எவ்வளோ ஸ்லோவாக போகிறோம், பயம். ஏன்னா அவன் எப்படி வருவானே சொல்ல முடியாது. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வந்துட்டோம். இதுதான் நம்ம ஆஃபீஸ். ஒரு வழியாக லோடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. லோடு பார்த்திங்கன்னா ஒரு 70 இருக்குது. இப்போ முதல்ல நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனிக்கு தான் போகிறோம். ஆனால் பனி தான் ஓவராக இருக்குது, அதனால் குள்ளாய் போட்டுக்கிட்டு கொஞ்சம் சேஃபாகவே கிளம்புறோம். சாரல் மலைத்துளி மாதிரி தூரிலும் போட்டுட்ருக்கு ஒரு பக்கமாக. என்ன இருந்தாலும் நம்ம வேலைக்கு எப்பயுமே லீவே கிடையாது. கொரியர் வேலைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ பிளான்ட்டுக்கு வந்துட்டோம். டிவிஎஸில் நம்மளாம் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒர்க்கு அப்படியே புளின்னு புளிஞ்சிருவாங்க. பட் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். பட் ஆனால் லீவு கிடையாது. எக்ஸ்பென்சிவ் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஓகேங்களா. இந்த கொத்தக்கொண்டப்பள்ளி டிவிஎஸ் 2 வீலர் பிளான்ட்டு, ஆட்டோ பிளான்ட்டு எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது, பக்கமே. இங்கே 4 ஒரு பார்சல் இருந்துச்சு, நம்ம கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரோடு சூப்பராக இருக்குது. ஏன்னா டிவிஎஸ் கம்பெனி இருக்குது இல்லைங்களா, அதனால். இதே மாதிரி இது பார்டர் கரெக்டாக எக்ஸாக்டாக தமிழ்நாடு கர்நாடகா பார்டரு. பாருங்கள் எவ்வளோ பைக் இருக்குது, பனி எல்லாத்துக்கு மேலேயும். இப்போ என்ன டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகும்போது. லைட்டாக எட்டி பார்க்குறான் நம்ம சூரியன், லைட்டாக எட்டி பார்க்குறான், உடனே போகிறான், லைட்டாக எட்டி பார்க்குறான், உடனே போகிறான். இன்றைக்கி சொட்டர் போடாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த ரோடு பார்க்குறீங்க இல்லைங்களா, இது வந்து கர்னூர், அதாவது டிவிஎஸ் புதுசாக லாஜிஸ்டிக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கர்னூரில் இருக்கிற ரோடு தான் இது. இந்த ரோடு 2 வீலர் மேனுஃபேக்சரிங் எல்லாத்துக்குமே இங்கே தான் ஸ்டாண்டு, அப்புறம் ஃப்ரேமு, இது மாதிரி மெட்டீரியல் தயாரிக்கிற இடம் தான். மேக்ஸிமம் இங்கே 95% ஹிந்திக்காரங்க தான், நார்த் இண்டியன்ஸ் தான் இருப்பாங்க. இங்கெல்லாம் நீங்கள் எனக்கே ரொம்ப கஷ்டம் பேச முடியாமல், ஹிந்தி பேச தெரியல. என்ன சொல்கிறது, தமிழ் தான் நம்ம அந்தளவுக்கு. நீங்கள் ஒசூர் சைடு வரணுன்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹிந்தி. யாருன்னா சொல்லுவாங்க ஹிந்தி வேணாம், ஹிந்தி தெரியாதுன்னு எவனா வந்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நமக்கு தான் தெரியும். இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா, இதுதான் மெட்டல்மேன் கம்பெனி. இருக்கிறதுலே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் தான் ஆச்சு ஓப்பன் பண்ணி. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3-4 பிளான்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க உள்ளேயே. 70 to 80% மேக்ஸிமம் நார்த் இண்டியன்ஸ் தான் இங்கெல்லாம். இவங்க தெரியுதுங்களா, இவங்களாம் ஹிந்திக்காரங்க தான். இவங்ககிட்ட ஒரு பார்சலை கொடுத்துட்டு அவங்ககிட்ட அமௌண்ட் வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக கொடுத்து நம்ம அமௌண்ட்டு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இது வந்து சாந்தார் கம்பெனி, தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்குது. இங்கெல்லாம் ரோடு பார்த்திங்கன்னா மரண மாதம் இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா ஒரு 30 தாண்ட முடியாது. என் பைக்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப அடி வாங்கிடுச்சு. இப்போன்னு இல்லை, கிட்டத்தட்ட இந்த ரோடு பார்த்திங்கன்னா பார்டர் ஏரியான்றதுனால அந்தளவுக்கு யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இது வந்து சாந்தார் கம்பெனி. இங்கேயும் மேக்ஸிமம் பார்டரில் 90% மேலே நார்த் இண்டியன்ஸ் தான். ஏன்னா இங்கே டெலிவரி அந்தளவுக்கு ஆகாது. ஏன்னா கம்பெனியில் இருப்பாங்க, மொபைலாக நாட்டலோடு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் மேலே தான் இவங்களுக்கு டெலிவரி சொல்லுவாங்க. அதனால் ஒரு சில டைம் மட்டும் தான் டெலிவரி கொடுக்க முடியும். சரி நாம் சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பார்டர், அதாவது நம்ம ஒசூர்லேருந்து ஆனைக்கல் பெங்களூர் போகிற ரூட்டுக்கு பார்டரு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா செக்கிங்கு, முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக தான் போகணும். பார்க்குறீங்க இல்லைங்களா, ஏன்னா வண்டி லைனாக நிற்கிது. இன்றைக்கி டெலிவரி சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பட் ஆனால் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாகவே இருக்குது. எல்லோரும் சேஃபாக இருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த ஏரியா பேர் பூனப்பள்ளி. இதுதான் செக் போஸ்ட். இதை தாண்டி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மறுபடியும் கர்நாடகா பார்டர் வந்துடும். நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் ரோடு நல்லாயிருக்கும். பார்டருக்கு போயிட்டீங்க, ரோடெல்லாம் அவ்வளோதான். நீங்கள் இவனுங்க அடிச்சுன்னு வருவாங்க. முன்னாடி போகிற லாரியெல்லாம் கிட்டத்தட்ட இந்த வழியில் தான் போகும். பர்மிட்டு கொடுத்துட்டாங்க, போயிட்டே இருக்கும். இங்கெல்லாம் கணக்கே இல்லை காய்ஸ். ஓகே, பை see you.